பக்கத்தில் இப்படி இருப்பாங்களே பெரியவங்க, அப்படி அப்படின்னா அவன் மப்பில் பேசிட்டுக்கிறான். கரண்ட்டில் ஓடுது அவன் வண்டி. என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார் பலார்னு அரைகிறாங்க. சரி சரி கவனமாக, நான் வந்து கட்டித்தாரேன். சரி கட்டித்தாரேன் 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 கட்டித்தாரேன். அடுத்த கரண்ட்டு. தமிழர் யார் வந்தாலும் என்ன சாதி என்னாலுக, எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும் சரி, அந்த சாதி சார்ந்த ஒரு தலைவன் நின்று இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வருவது என்பது சாத்தியம் இல்லை. தேவரை நிறுத்தி ஒரு தேவர் இந்த நாட்டை ஆள்வது இல்லை. படையாட்சியை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை. கவுண்டரை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை. நிற்க வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியிலே நிற்க ஆள் இல்லை. இதுதான் பகத்சிங் தூக்கில் தங்கியிருக்கான், என் பாட்டெல்லாம் தூக்கில் தங்கியிருக்கான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவரில் ஒருத்தன் தூக்கலங்க நான் காட்டுறான் சொல்லியான்னு மட்டும் பாரு. இப்போ அதே போடுதான். இப்போ கச்சத்தீவை திருப்பி எடு முடியாது, அப்போ என்னைய பிரித்து விடு. சீமா நீங்கள் பேசினால் மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும். இந்த பயம்னா அப்போ படையை பார்த்தா என்ன பயம் பாரு. ஐயா பயில்வான் ரங்கநாதன் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம், ஒரு கணக்கு எடுத்தோம். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும்போது சீமான் சாத்தியமில்லாத ஒன்றையே பேசிக்கொண்டிருக்கிறார். சாத்தியம் இல்லை என்று எல்லோரும் நினைப்பதை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அவன்தான் புரட்சியாளன். அப்படி முன்னவர்கள்லாம் நினைச்சிருந்தால் இப்படி இல்லை, உலகம் இல்லை. அறிஞர் பெர்னாட்ஷா அவர்கள், பெரும்பாலான மனிதர்கள் உலகிலே உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள், ஆனால் யாராவது ஒருவன் தான் இந்த உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறார். தொடக்கத்தில் அவன் ஏசப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான், விமர்சிக்கப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவன் தான் என்கிறார். கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் பூமியில் விதைத்த மாமேதை மார்க்ஸ் அப்படி நினைத்திருந்தால் மாறுதல் இல்லை. ஏங்கல்ஸ் இல்லை என்றால், சாக்ரட்டிஸ் இல்லை என்றால் பிளாட்டோ இல்லை, அரிஸ்டாட்டில் இல்லை. சாக்ரட்டிஸ் சொல்லுகிறான், தன் குறை காண்பவன் பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன் என்கிறார். இது சாக்ரட்டிஸின் சிந்தனை. சாக்ரட்டிஸுக்கு முன்பே எங்களுடைய பாட்டனார் வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பெரும்பெரும் அறிஞர்கள் பிறந்த நிலம், மேதைகள் பிறந்த இனம். ஆனால் வரலாறெங்கிலும் உரிமை பறிக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனங்கள் அரசியல் செய்து, கிளர்ச்சி செய்து, புரட்சி செய்து விடுதலை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார். 13 ஆண்டுகளாக அந்த பணியைத்தான் நாம் தமிழர் பிள்ளைகள் தமிழர் நிலமெங்கும் செய்து கொண்டு வருகிறோம். கிளர்ச்சி வருகிறதா, எழுச்சி வருகிறதா, புரட்சி வருகிறதா? ஆம், வருகிறது. ஒரு சாதியை சொல்லி அரசியல் கட்சி தொடங்குவது எளிது, மதத்தை சொல்லி அரசியல் செய்து விடுவது எளிது. ஏன்? சாதி மத உணர்ச்சி எளிதில் பற்றிவிடும். மதம் ஒரு அபின் என்கிறான் மார்க்ஸ், அது இதயமற்றவர்களின் இதயம்ங்கிறான். அபின் நாக்கில் தொட்டு வச்சன போதை ஏறிடும். ஐயா பெரியார் அவர்கள், கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட படுத்து உறங்கினால் போதை தெளிந்துவிடும், சாதி மத போதை ஏறினால் செத்தாலும் போகாது. சுடுகாட்டில் வரைக்கும் பொதகுழியில் சமாதியில் எழுதி வைப்பான், ஆறுமுக நாடார் சுப்பிரமணிய கவுண்டர். செத்து நீ பொதகுழியில் புதஞ்சாலும் சாதியோட தான் புதைப்பான். அப்போ சாதி மத போதை ஏறினால் அது செத்தாலும் தெளியறதில்லடாங்கிறான்.
அந்த இறுக்கமான கட்டமைப்பை தகர்த்து, நீ நினைச்சு பாரு, படையாட்சியை நான் வேட்பாளராக போட்டால் ஆதி தமிழ் குடி பறையர் போட மாட்டான், பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டான். ஆனால் நான் நிறுத்தினால் 2 பேரும் போடுவான். காரணம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு. இதுதான் அரசியல் பெருமாறுதல். இங்கே ஒரு நோய் இருக்கிறது. தமிழர் யார் வந்தாலும் என்ன சாதி, என்ன ஆளுக, தமிழர் யார் வந்தாலும் நம்ம மதமா, இஸ்லாமா, கிறிஸ்தவரா, இந்துவா, இதை பார்க்கிற ஒரு போக்கு. இந்துவை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், கிறிஸ்தவரை நிறுத்தினார் இந்து தமிழர் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், இஸ்லாமியரை நிறுத்தினால் இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார். பிறகு இதில் எந்த தமிழர் எழுவார், வாழ்வார், உயர்வார்? வாய்ப்பில்லை. இங்க என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும் சரி, அந்த சாதி சார்ந்த ஒரு தலைவன் நின்று இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வருவது என்பது சாத்தியமில்லை. தேவரை நிறுத்தி ஒரு தேவர் இந்த நாட்டை ஆள்வது இல்லை, படையாட்சியை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை, கவுண்டரை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை. அப்போ என்ன ஒரு சாத்தியம் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது? எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினால் அந்த தமிழன் இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கிறது. எம்ஜிஆர்ட்ட கேட்காத சாதி, அம்மையார் ஜெயலலிதாட்ட கேட்காத குடிப்பெயர் சாதி, ஐயா எடப்பாடி கிட்ட கேட்குறான்னா தமிழன் தலைமை ஏற்கிறதுல இவன் தாங்க மாட்டான். அதான் பிரச்சனை. யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான், தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான். இதான் இவனுக்கு பிடித்திருக்கிற உளவியல் நோய். இந்த சிக்காம இந்த சகதிகளை தப்பி 13 ஆண்டுகளாக ஓடி வந்த ஒரே மகன் நான் மட்டும்தான். இல்லைன்னா சரி தெரிஞ்சிடும். உன்னை இந்த ஒரு சின்ன சில பகுதி கட்சி தொகுதி கட்சி ஆக வச்சு மூடிடுவான். எல்லா தொகுதியிலும் ஏன் போட்டிடுற? என் முன்னவர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக இருந்து சுருங்கி குறுங்கி வீழ்ந்ததால் வரலாறு எனக்கு படிப்பிச்சிருக்கு. அந்த தவறை நான் எந்த காலத்திலும் செய்திடக்கூடாது முடிவெடுத்து போடா எல்லா இடத்துலையும் போட்டேன். நிற்க வேட்பாளர் வைத்திருக்கிறாரா என்று கேட்டவன் கட்சியிலே நிற்க ஆள் இல்லை. இதுதான் வரலாற்று மாற்றம். என்ன பொய் சொல்ல நினைக்கிறியா? 40 இடத்துல போட்டி போட்டிருக்க ஒரே கட்சி நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் அம்மா மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் கெஜ்ரிவால். எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிறது நாங்கள் 3 பேர் தான். எங்கே? இந்தியாவிலேயே ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று 20 இடம் கொடுத்துருக்க முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பெரியாரை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் தான் நடத்தி காட்டுவார்கள், நிகழ்த்தி காட்டுவார்கள், சாதிப்பார்கள். சரி சரி இது காமராஜர் சொன்னது தான். ஐயா அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது மின்கம்பத்தில் ஒருத்தன் ஏறி நின்றுட்டு காமராஜர் வாழ்கன்னு இருக்கான். இவர் இறங்கி வான்னு, நான் வாழ்வேன், நீ போய் சந்திரா வந்து இறங்கு அப்படின்னா. அது மாதிரி அவர் வாழ்கன்னு எங்கள் அண்ணன் பேரை சொன்னாலும் உள்ளே இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு. அதான் அவங்க அது ஐயா ஒரு தடவை பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடையில் பேசி இருந்துக்கிறார். ஒருத்தன் கூட பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். அப்போ இங்கே பக்கத்தில் இப்படி இருப்பாங்களே பெரியவங்க, ஐயா பேசுங்க அப்படி அப்படின்னா அவன் மப்பில் பேசிட்டு இருக்கிறான். கரண்ட்டில் ஓடுது அவன் வண்டி. இவர் பெரியவர், ஐயா சும்மா இருன்னே, அவனா பேசுகிறான் பாவம், உள்ளே இருக்க கருணாநிதி பேசுகிறான்னே. அவன் அப்போ தான் அவர் டாஸ்மார்க்கை திறந்து வச்ச காலம். இப்போ அவராக வாழ்த்திட்டு போகிறாரு, உள்ளே இருக்கிற ஆஃப் கரண்ட்டு பேசிட்டு போகுது. வீடு அந்த வழியில் எங்கள் அண்ணனையாவது வாழ சொல்கிறானே. ஏப்பா நான் ஒரு சோறு விளம்பரம் பார்த்தப்பா, வாழ்க்கையிலே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு நினச்சப்பா. உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சிப்பா, 110 ரூபாய்க்கு குவார்ட்ரு விற்ற கட்சி
உங்களுக்கு ஏய் சிரிக்காத உண்மையிலே எழுதி வச்சிருக்கான் சோகத்தில். 110 ரூபாய்க்கு ஒரு குவார்ட்டர் கொடுத்த கட்சி, அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சிருக்காங்க. என்ன இவங்க நீங்கள் சிரிக்கிற? கல்யாணத்தில் நம்மளாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல, சிரிக்காத. மண்டபத்து வாசலில் என்ன பண்ணுவேன், ஒரு பையில் தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம். நம்பி நீ நம்புறியோ இல்லையோ வளைவெளியில் இருக்கு பாரு, ஒரு குவார்ட்டர் உள்ள தள்ளி விட்டு இருக்குல்ல, எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இவங்க பேசுகிறது எப்படி பேசுவாங்க தெரியும்? நம்மளை நாங்கள் தான் படிக்க வச்சோம், கொண்டே வருவேன். படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். தெருவுக்கு 2 படிப்பகம் திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்கும். ஆனால் தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற உடல் ஆற்றலற்ற குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதால் திருப்பூர் முதலாளி சொல்கிறான், உங்கால வேலைக்கு சேர்த்தால் சிமான் 2 நாள் சம்பளம் நாங்கள் தினம் கூலி கொடுத்துருவோம். 500 வாங்கிட்டு போகிறான். 4 நாள் தொடர்ச்சியாக வேலைக்கு வரான். அடுத்த 2-3 நாள் பிடிச்சிட்டு படுத்துடுறான். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குற. அப்படி இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வடநாட்டவன் என்ன பண்ணுறான், வட இந்தியன் என்ன பண்ணுறான், கடுமையாக உழைக்கிறான். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான். அந்த நேரம் அவன் குடிக்கிறான், குடிக்கல, அது பிரச்சனை இல்லை. வேலையை அவன் இழப்பு ஏற்படுத்துறது இல்லை. அதனால் முதலாளி என்ன பண்ணுவான், வேலை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது, அவன் நிறைவு செஞ்சிடறான். இன்னைக்கு அவன் கூலி, 5 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. இது வரலாறு எங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை. இதை கற்றுக்க. நான் இந்த ஒரு ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துரு. சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு தராத, அது ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இத்தனை வருஷம் இல்லாமல் இன்னைக்கு கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்கன்னா யார் காரணம்னு சொல்லு. உன் மனசாந்தி சொல்லு, உன் மனச்சான்றை தொட்டு சொல்லு. அப்புறம் அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றின்னு வச்சுக்க, எடுன்றுவேன். அந்த லாஜிக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல தம்பி, காரண காரியங்கள கழுத்தை பிடிக்கிறது இருக்குல்ல, இந்த கழுத்தை பிடிக்கிறது. இப்போ நம்ம கேட்குறோம்ல, தாமரை சின்னம் தேசிய மலரை எதற்கு பிஜேபிக்கு சின்னமாக கொடுத்தாய்? இப்போ யோசிக்கிறேன், ஆமாம் எதற்கு கொடுத்தாய்? கொடுத்துடக்கூடாதுல்ல. தேசிய மலரை எப்படிங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுப்பீங்க? அதில் எங்கால பக்திமான்கள், எங்கள் தாய் சரஸ்வதி இருந்ததை எப்படிங்க அவங்களுக்கு சின்னமாக கொடுத்தீங்க? அண்ணன் இப்படி போடணும், அப்படிலாம் போடாத, நான் போட்டுக்கிறேன், இந்த அக்கா நான் கேட்டுக்கிறேன். எப்படி என் தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக்குனேன்? அது எடுத்துட்டு இல்லைன்னா அதை எடுக்க முடியாதுங்க, கஷ்டம்ங்க. அப்போ அவருக்கு அப்படியே வச்சுட்டு காலிஃப்ளவரை தேசிய மலராக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிரு. இப்போது பிஜேபி பார்ட்டிக்கு எப்படி நேஷனல் ஃப்ளவரை நீ சிம்பிளாக கொடுத்தியோ அப்படி நேஷனல் அனிமல் எது, அதை எனக்கு கொடுத்து. இது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, ஈக்குவலைஸ் ஆயிடுது. நீ என்ன பண்ணி, அவருக்கு தாமரை எனக்கு புலி, அவர் சரஸ்வதியோட கனெக்ட் ஆயிடுவார், நான் ஹார்ட் டு ஹார்ட்டு நேரடியாக புலியோட கனெக்ட் ஆயிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. 2 பேர் தாட்டுக்கு ஒத்து போது பாருங்கள். நீங்கள் சரஸ்வதிக்கிட்டே இருங்க, நான் என்னுடைய கோட்பாட்டோடு நான் போய் இணைஞ்சிக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்போ வசமாக சிக்கனே பாரு, ஒன்று நீ அதை எடுக்கணும், இல்லை புலி எனக்கு கொடுக்கணும். எப்படி போடுவேன் சண்டை? இதுதான் இப்படி பிடிப்பேன். எப்படி கச்சத்தீவை, எப்படி கச்சத்தீவை திருப்பி எடு. காரணம், என் பரம்பரை சொத்து, என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. மன்னன் மானிய ஒழிப்பிலே அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் யாரிடமும் விவாதிக்காமல் தான் தோன்றித்தனமாக எடுத்து என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன் என் இனத்தை அழித்து ஒழித்து என் மொழியை சிதைத்து எங்களை 2ஆம் தர குடிமக்களாக எங்கள் தாய் நிலத்திலே எங்களை லட்சக்கணக்காக கொன்று குவித்து நாடற்றவர்களாக்கி அனாதைகளாக அடிமைகளாக ஏதிலைகளாக விரட்டி திரட்டிய என் சிங்களன் என் இனத்தின் வரலாற்று பகைவன். அவனுக்கு அப்புறம் ஏன் சொத்தை எடுத்து கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒரே ஒரு கேள்விதான் உடன் பிறந்தவர்களே, எதுக்கு சீமான் நீ தமிழ்நாட்டு தமிழ் தேசியம் பேசுகிறவன் இந்திய பாராளுமன்றத்துக்கு போற? இதுக்குத்தான். எதுக்கு? என் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன்
உனக்கு நண்பன் என்றால் நான் உனக்கு யார்? இதை கேட்கத்தான் 40 உறுப்பினரை கொண்டு வரேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எங்கள் அண்ணன் டெரரிஸ்ட் உனக்கு, எங்கள் அண்ணன் பயங்கரவாதி உனக்கு. அப்போ குஜராத் கலவரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? ராஜீவ்காந்தி கொண்டுட்டாரு, சரி எங்கள் அண்ணன் டெரரிஸ்ட். ராஜீவ்காந்தி எங்களை 20,000 பேரை கொண்டார், அவருக்கு என்ன பேர்? இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அப்படி ஒன்றா வைக்கலாமா? அப்படி வைக்கலாமா? கஷ்டமாக இருக்குல்ல, கேட்க சங்கடமாக இருக்குல்ல? அப்படிதான்டா எங்கள் அண்ணனை நீங்கள் டெரரிஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு வலிக்கும், என் பிள்ளைகளுக்கு வலிக்கும், மான தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான்டா வலிச்சிருக்கும். அப்படிதானே வலிக்கும். எப்படி இருக்கு என் அன்பு தம்பிதங்களே, அருமை பெற்றோர்களே? சிங்கள இராணுவம் என் தங்கையில் அக்காக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்ததை விட இந்திய இராணுவம் ஐபிகே பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ், அது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அல்ல, கொன்று குவித்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். தாயை தந்தையை கட்டி வைத்து விட்டு மரத்திலே தந்தை தாய்க்கு முன்னாடி மகளை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தவன் இந்த இராணுவம். இந்த இராணுவத்தின் அனுப்பிய பெருந்தகை யாருன்னு உனக்கு தெரியும். பேசக்கூடாது, எவனும் பேசக்கூடாது. நான் கூண்டுக்குள்ள இருந்து கூவுற 7 நாள் சத்தம் கேட்கல. ஒரு நாள் கூரை மேல ஏறி கூவும் போது எவனும் காதை பொத்திக்கிட்டு நகர்ந்து போக முடியாது. விளையாட்டு காட்டுறது சும்மா. அந்த அவர் டெரரிஸ்ட் அவர் இது பண்ணிட்டு இப்படி பேசிட்டு இப்படியே வண்டி ஓட்டிட்டாங்க. கச்சத்தீவு நான் கேட்குறேன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் எனக்கு பகைவன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இந்த நாடு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இந்தியா இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்டது பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாடு உருவாக்கப்பட்டது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு தூக்கிலே தொங்கி செக்கிழுத்து வதைபட்டு மிதிபட்டு ரத்தம் சிந்தி போராடி செத்தவன் தமிழன். தமிழன் மறுக்கிறதுக்கு இருக்க? பகத்சிங் தூக்கில் தொங்கியிருக்கான், என் பாட்டெல்லாம் தூக்கில் தொங்கியிருக்கான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி தலைவரில் ஒருத்தன் தூக்கில் நான் காட்டுறான். சொல்லு, நீ எடுத்துருக்கல குறியீடா? அதில் ஒரு தலைவன் சிறையில் இருப்பதற்கே வருந்தி 2 முறை மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெள்ளக்காரன்ட்ட பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவங்கெல்லாம் நீங்கள் வீரன்னு போட்டால் என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கும் மருதுபாண்டிக்கும் வேல்நாச்சியாருக்கும் புளித்தவனுக்கு அழமுத்துக்கோனுக்கும் சுந்தரலங்கனாக்கும் பெரும்பிடுகு முத்தரையனுக்கும் வன்னி காலடிக்கும் பண்டார வன்னியனுக்கும் பேர் என்னடா? நீ கடத்தி விட்டு போன எனக்கு பேரை வந்து கேள்வி கேட்பேன்ல. என்ன சொல்றப்பா? உனக்கு சிவாஜி வீரன் என்றாலே சிவாஜி தான். அப்போ எங்கள் பாட்டன் சின்னமலை புளித்தவன் மருதுபாண்டி வேல்நாச்சியார் அழமுத்துக்கோன்லாம் இப்படி பெரிய ஒட்டடை குச்சி வச்சு இப்படி ஒட்டடை அடிச்சுக்கினான் வீட்டில். வீர போர் புரிந்த மறவர் கூட்டம் நாங்கள். ஏதோ உனக்கிட்ட போராடி பெற்ற சுதந்திரம் இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட சிக்கிக்கிருச்சு, ஒரு கெடு வாய்ப்பு. அங்கே சிங்களன்ட்ட சிக்கிக்கிருச்சு. இப்போ என்ன கேள்வி? உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன். சட்டம், நான் யார்? ப்ளீஸ் டெல் மீ. நான் யார்? நண்பனா பகைவனா? நான் நண்பன். நான் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் அவனை விடு. அவனுக்கு ஆயுதம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது, இந்த லட்டு கொடுக்கறது, அல்வா கொடுக்கறதெல்லாம் நிறுத்து. அவன் தான் வேணும்னா என்னை விட்டு. எப்படி இருக்கு இந்த கேள்வி? நான் கேட்குறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. இப்போ அதே போடுதான். இப்போ கச்சத்தீவை திருப்பி எடு, முடியாது. அப்போ என்னையை பிரித்து விடு, என்னை தனியே விடு. ஏய், பாசிசம், தேச துரோகம், டெரரிசம், செப்பரேட்டிசம் இங்கே வாப்பா. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து என் நாட்டோடு இணைத்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதி, நான் செப்பரேட்டிஸ்ட்டு. கொடுத்ததான் என்கிற நீ தேசியவாதியா? இந்த கேள்வியை எழுப்ப இந்த நிலத்தில் ஒரு ஆண்மகன் இல்லாதனால நீ 76 மஞ்சள் குளிச்சிட்ட. நீ என்னை பாதுகாப்புங்கிற நம்பிக்கை இழந்துட்ட. வலிமை மிக்க கடற்படையை கொண்டு நிறுத்தின. என் மீனவ சொந்தங்களை நீ காப்பாற்றுவாய் நான் நம்பினேன். இல்லையே,
இல்லையே. 850 மீனவன் செத்துருக்கான் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டு. இந்த நாட்டின் மீனவன் தாக்கி அழிக்கப்படும் போது தடுத்து காத்தது இந்திய ராணுவம் என்ற ஒரு பெட்டி செய்தி அதை நீங்கள் படித்ததுண்டா? என் உடன் பிறந்தார்களே, செத்து விழுந்த மீனவனை இந்திய மீனவன் என்றாவது செய்தி படித்ததுண்டா? அப்புறம் அந்த நாட்டு ராணுவம், அங்கே கடற்படை ராணுவங்களை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? இந்த கேள்விக்கு பதில் சொல். இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்குது? உன் நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது, படகை பறிக்குது, அரசுடைமையாக்கி ஏலம் விடுது, வலையை கிரிக்குது. அப்பாவுக்கு முன்னாடி மகனை, மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது, தண்ணியை கொட்டி விட்டுருது. தண்ணின்னு கேட்டால் பிடிச்சி வச்ச மீன்லேருந்து சிந்திக்க கசிஞ்சு வர அழுக்கு மீன் ரத்தத்தை நக்கி குடியுங்குது. என்ன இதில் காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும். ஒரு கொலை வெறி வரும்பாரு, அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயக முறையில் அம்மா ஓட்டு போடுங்கம்மா, அம்மா ஒரு ப்ளீஸ்மான் கட்டுக்கிட்டு இருக்கேன் பாரா, எங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடுங்கடா. நீங்கள் ஆகப்பெரும் ஜனநாயகவாதியாக வாழ்கிறோம் பார், அதுக்கே நீங்கள் எங்களை கொண்டாடணும். எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நீ பெரிய வீரனாக இருந்த உன் தம்பி என்னை இந்த நிலத்தில் கோலையாக விட்டு போயிட்டேன். எவன் என்ன செஞ்சாலும் சாய்த்துக்கிட்டேன், சிரிச்சுட்டு போண்டி கேடு கட்ட பொழப்பு. என்ன பண்ண? ஏதாச்சு பில்டிங் இடிச்சா? சரி சரி கவனமா, நான் வந்து கட்டித்தாரேன். சரி கட்டித்தாரேன் 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 கட்டித்தாரேன். அடுத்த கரண்ட்டு தெரியுதா? தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு, எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பார்த்தியா? இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்ச குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திடுறான். வா, மேட்ரு சீரியஸாக இருக்கு, நீ இதுக்கெல்லாம் போகாத. இப்போ என்ன கதைன்னா, நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துகிற, இப்போ கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாற்ற அழுது முடிஞ்சு போச்சு. வேறு நான் 19 வயசில் என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்தில். அப்போ கட்சி ஆரம்பிச்சு புதுசாக நான் ஜெயிலுக்கு இதுக்குமா போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன். எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவள் அங்கே மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தவ அவள் அத்தனை பேர் இருக்காங்களாம்ல, என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சு என்ன கேட்குறேன், உன் தங்கச்சி தாலி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்குறான். நான் எத்தனை வருஷாச்சு இன்னும் மறக்காமல் இருக்கேன் பாருங்கள். எப்படி மறப்பேன்? அப்போ எவ்வளோ வன்மை எனக்கு இருக்கேன். நான் முதலமைச்சராகிறது என் ஆத்தாக்கு பத்தா என் பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துகிட்டு இருக்கிறதாடா, அதுக்காக வந்துடுவேன்னு நினைக்கிறேன். இங்கே வரு, தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாமல் செய்கிறதுண்டா பிரபாகரம் மகன் இந்த நிலத்துக்கு வர்றேன். அதிகாரத்துக்கு வரணும் சும்மா அப்படியே ஆள் கொஞ்சம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுத்தா அப்படியே பங்களா கட்டி வாழ வைக்கிறதுக்குல்ல ராஜா. அதுக்கு வந்தவன் நினைச்சிடாது நீனு. நான் நெய்தல் படம் அமைப்பேன். இவர் நெய்தல் படம் எப்படி அமைப்பேன்? போலீஸை நீ எப்படி ஆள் எடுக்கிற அப்படி தான் நான் எடுப்பேன். தம்பி, போலீஸ் இருக்கு நாட்டை பாதுகாக்க நீ நம்புற, அப்புறம் எதுக்கு வீட்டில் ஒரு வாயில் காவலன் செக்யூரிட்டி போடுற, எதுக்கு வாட்ச்மேன் போடுற? அப்படி தான் நீ கோஸ்ட் கார்டு போட்ட, அது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு, அதனால் போடாண்டா நான் நெய்தல் படை நான் கட்டுறேன். ஆகச்சிறந்த பயிற்சி. தம்பி அண்ணாமலைகிட்ட கூட சொன்னேன், தம்பி நீ எடுத்துருக்கிறது வெறும் போலீஸ் ட்ரைனிங், நான் எடுத்துக்கிறது போராளி ட்ரைனிங், ரெண்டுக்கு வா மோதி பார்ப்போம் வா. நீ ரொம்ப சாதாரண என் முன்னாடி ஒன்று உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவார், ஹோம் மினிஸ்டர் வருவார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவார், எனக்கு எல்லாமே நான் தான். அப்போ நான் தானடா கத்து. என்னது நீ சும்மா ஏதோ ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு சரி. ஆனால் இப்போ ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில். அறிவார்ந்த தமிழ்ச்சக தம்பி தங்கைகள் எந்திரிச்சுக்க. இந்த ஒரு நிலந்தான் உனக்கு இருக்கு, நல்லா கவனிச்சுக்க. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க. இருக்க இடம் இல்லைன்னா நீ அனைத்துலகம் பேசி அரசியல் பேசுறது அருகதை இல்லை உனக்கு. இங்கே நின்றுக்கிட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் உன்னை கேட்கிறேன் அப்படி எங்கிட்டு கேட்குற? தள்ளிப்படா, இடமே ஓ இடம் இல்லை.
நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்பட போகிறாய். அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான், இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான். எழுதி வச்சுக்க, தாளில் ஏறாது, சும்மா இல்லை பதிவு எழுதி வச்சுக்க. 5 வருஷம் கழிச்சு நடக்கலை, அடி வாங்கும்போது என் ஞாபகம் வரும், அண்ணே ஓடியானு அண்ணே ஓடியானு அண்ணே அப்படின்னு வரும்ல. திருப்பூரில் அடித்தான் தெரியுமில்ல, அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல, என் குரல் தான். எப்படி? நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, ஆனால் பாதிக்கும் போது புரியும் சொன்னேன். அதை போட்டிருக்கான். இப்போ பாதிக்குது புரியுதுன்னு. அதனால தான் இத்தனை பேர் என்னை சுற்றி திரண்டு நிற்கிறான். ஏன்னா அண்ணன் முதுகில், நம்ம முதுகில் அடி வாங்கும்போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு. இப்படி எத்தனை பேர் முதுகில் அண்ணன் அடி தாங்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்போ கிளம்பிட்டான். அதுதான் இந்த 32 லட்சம் பேர் மான தமிழ் மக்கள், எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய அரசியல் கட்சியான நம்பர் அவன் வந்தான். இந்த 32 62 ஆக்க முடியும், 62 1 கோடியை 22 ஆக்க முடியும். ஏன்னா நான் குட்டையில் வள வீசலை, குளத்தில் வள வீசலை, பெருங்கடலில் வீசுகிறேன். தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் முடிஞ்ச வர வீசுகிறேன், விண்ணை நோக்கி வீசுகிறேன். என்னை வீழ்த்துவது என்பது சரித்திர கொம்பு. என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீ 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. எப்படி? என் தம்பி சரவணன் பாடின பாட்டு மாதிரியே இருக்குன்னு நினச்சி அவனா இட்டு கட்டி பாடிடுவான், அருமையாக பாடிடுவான். ராத்திரி 12 மணிக்கு அண்ணன் இந்த பாட்டு அனுப்பியிருக்கேன், கேட்டு சொல்லுங்க அப்படிவா. எங்கள்லையும் வெறி கொண்ட மிருகங்களை நாங்களும் மாறி சாமம்புறா தூங்காமல் கட்டும் பாய்ச்சல் இருக்கும். குறுக்க எவனை வந்துடாத குதறி விட்டு போயிடுவோம். ஆமாம், சும்மா உனக்கு ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடிய பாடலை திரும்ப திரும்ப உனக்கு பதிவு செய்யணும் பாரு. என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம்தான் சுமந்தாள். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் அன்னை நிலமோ உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை சுமக்கிறாள். நீங்கள் பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்த அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தானே. நீங்கள் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் நெஞ்சில் தானே. ஆகையினாலே என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினாலே என்னரும் மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலிங்கள் முடிகிறான். இதை என்னரும் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிச்சுக்கணும். எதுக்கு இவ்வளோ காத்துறேன்? இந்த ஒரு இடம் தாண்டா இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவனடா நீ. இமயம் இந்தவார் வடதிசை கங்கையும் தென் திசை வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று பாடுது சிலப்பதிகாரம். எப்படி? பகிர்வெளி ஆற்றணும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கொடர் கொல்ல வடதிசை கங்கையும் தென் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. அதுவரை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகன்னு. வடவேங்கம்னா திருப்பதியை நினச்சிருக்கேன். வேங்கன்னா இடம், வேங்கடம் என்றால் வெப்பம். தக்கான பீடபூமி வர பறவை வாழ்ந்தாங்குது. அதான் அது உண்மையான பொருள். அப்போ துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் காலடிகள் குறுகி நிற்கிற. அங்கே ஒரு இடம் இருந்துச்சு, அடித்து விரட்டிட்டான். இந்த ஒரு நிலந்தான் இருக்குது, விரட்ட போகிறான். அப்போ என்ன செய்யணும்? விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. எந்திரிச்சுக்கணும், எச்சரிச்சுக்கணும், கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? புலியின் விழிகளைப் போல விழித்திருக்கணும். பாய்ச்சலுக்கு தயாராக இருக்கணும். அப்போ புலி பதுங்குவது பயந்து அல்ல, பாய்ச்சலுக்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். டே 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போகிறோம். அங்கே இருந்து தான் வேகம் எடுத்து ஓடி வந்து தாண்டுறோம். தாண்ட போகிறது 7 அடி தான். ஆனால் பின்னோக்கி போனது 70 அடி. 70 அடி பின்னோக்கி போவதாலேயே நாம் பயந்து போகிறோம், தோற்று போகிறோம் என்பது அர்த்தம் அல்ல. 7 அடி முன்னோக்கி பாய்வதுக்குத்தான். நல்லா புரிஞ்சுக்க. நீ ஒருத்தன் வாழ்க்கையை வெறுத்துருச்சு, சாகலான்னு முடிவெடுத்துட்டான். என்ன சரின்னு தெரியல, அப்படி சாகலாம் போது அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான், தாடி முடியுமா, ஒரு பெரிய ஆள், அப்படியே ஒரு சித்தர், ஒரு ஞானி, ஒரு யோகி, ஒரு எவனும் வச்சுக்கோ. என்ன தம்பி பிரச்சனை பண்ணு? எனக்கு வாழை பிடிக்கலையா, ஒன்றுமே இல்லையா, எதுவுமே சரியில்லையா,
வாப்பான்னு கூட்டி போடுற. காட்டுக்குள்ளே நடந்து ஒத்தடி பாதையில் 2 பேரும் போகிறாங்க. போனோன்னு அழகான காடுகள், மூங்கில் காடுகள், பூந்தோட்டங்கள், அப்படி சோலையாக இருக்குது. அங்கே ஒரு குடிசை. அங்கே போய் உட்காந்து பார்த்தோன்னே அந்த அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது. பறவைகள், அது சிட்டு கிட்டு பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் போய் அழகாக பாட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது இந்த பூக்கள் அப்படி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மூங்கில் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது 2யுமே, மூங்கிலையும் பூச்செடியுமே ஒன்றா தான் விதை போட்டு வளர்த்தேன். பூச்செடிகள் வேகமாக வளர்ந்து பூத்துட்டது, பார்க்க அழகாக இருக்குது. இந்த மூங்கில் பாருங்க, முதல் நாள் தண்ணி ஊற்றினேன், 2 நாள் தண்ணி ஊற்றினேன், 3 நாள் தண்ணி ஊற்றினேன், 4 நாள் தண்ணி ஊற்றினேன், 1 வாரம் தண்ணி ஊற்றினேன், 2 வாரம் தண்ணி ஊற்றினேன், 6 வாரங்களுக்கு மேலாக தண்ணி ஊற்றினேன், முளைக்கவே இல்லை. கடைசியாக 60வது நாளில் லேசாக ஒரு மஞ்சள் குறுத்து விட்டு சூரிய ஒளியை பார்க்க ஒருத்த வழியில் வந்தாங்க. இவங்க எல்லாம் படபடன்னு 100 நாட்களில் 6 அடிக்கு மேலே விண்ணை, 60 அடி 70 அடிக்கு மேலே விண்ணை உரசுகிற உயரத்திற்கு வேகமாக வளர்ந்து விட்டார்கள். அப்போ அந்த சொல்கிறான், பூ படக்குன்னு வளர்ந்துருச்சு, ஆனால் மூங்கில் அப்படி முளைக்கலை. ஏன் இவ்வளவு தாமதம் முளைக்குது? அது தன்னுடைய வேரை உறுதிப்படுத்தி நீண்ட தூரம் வளர்வதற்கும், நீண்ட காலம் வாழ்வதற்கும், நீண்ட உயரம் வளர்வதற்கும், நீண்ட தூரம் வாழ்வதற்கும் உறுதியான கட்டமைப்பை பூமிக்குள்ளேயே செய்து கொண்டிருந்ததுங்கிறான். அதுக்கு நிறைய நாட்களை எடுத்து குறிச்சிருக்கிறான். அந்த மாதிரி நிறைய நாட்களை எடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விண்ணை உரசுகிற மூங்கில்களாக வளர்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எளிதாக வீழ்த்திடலாம், அப்படி இது பண்ணிடலாம். இவெல்லாம் ஒரு ஆளா இல்லாதவன் சின்ன தெருத்துக்கிட்டு எதுக்கு ஒழிக்கிற? ஆளா இல்லை, இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா கேட்குற இடத்துல கூட்டம் போட அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அது அனுமதி இல்லை. இதெல்லாம் விடப்பா, எனக்கு நடந்த நகைச்சுவையெல்லாம் கேட்டுக்கப்பா. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சார அந்த இதை தனியாருக்கு கொடுக்க போகிறாங்கப்பா மத்திய அரசு. கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் தடுக்க போராட போகிறேன்ப்பா. எனக்கு அனுமதி மறுக்கப்படுது. நல்லா கொஞ்சிக்க, திமுக ஆட்சியில் மறுக்கப்படுது. என்ன கொடுக்குது? சீமா நீங்கள் பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். சிரிக்காத, சிந்திச்சு பாரு. இதை படிக்கும்போது என்னடா உங்கள் கொடுமை, நான் இங்கே பேசினா அங்கே எப்படா உற்பத்தி நிற்கும்? முடிஞ்சுங்க. அப்புறம் ஜெயலலிதா காலம்ங்க, அப்போ போராட போகிறேங்க. சீமா நீங்கள் பேசினால் அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படும். அதே ஒரே இதுக்கு அச்சு எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கி கொடுங்க. நான் இங்கே பேசினா இங்கே எப்படி மின் உற்பத்திக்கு பாதிக்கப்படும்? இலங்கையில் திருச்சிக்கிட்ட அகதி முகாம், ஏதிலிகள் முகாம், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட தான் கூட்டம். 3 கிலோமீட்டருக்கு இங்கே தள்ளி அதுக்கு அனுமதி மறுக்கப்படுது. ஏன்னா இவர் இங்கே பேசுவது அங்கே கேட்கும். அங்கே கேட்டால் முகாமில் இருக்கிற இளைஞர்கள் எழுச்சி வருவார்கள். ஏடா அவனே முகாமில் இருக்கான், அவன் எழுச்சி விட்டாத்தா என்ன ஆனாத்தா என்ன அப்படின்னா பாருங்க, எவ்வளோ தூரம் அரண்டு மிரண்டு போய் கிடக்கிறாங்க பற்றில பயம். இப்போ ஏன் இதில் என் தலைவன் படல் என்ற வச்சா எந்த தொலைக்காட்சியும் காட்டாது. ஏன் பயம்? நான் நினைப்பேன், படத்தை பார்த்தே இந்த பயம்னா அப்போ படையை பார்த்தா என்ன பயம்? நீ அப்படி மடக்கியும் ஒடுக்கியும் வைக்கிறதுக்கு நான் கொடை இல்லை, புலிப்படை என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ என் ஆட்டம் காட்டணும். இதில் ஒன்றும் கிடையாது. நீ யார்கிட்டையோ ஓட்டு கேட்குற, நான் என் ஆத்தால பண்ணுற ஓட்டு கேட்குறேன். என்னை பெற்ற தாய் தின்னுட்ட என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிட்ட ஓட்டு கேட்குறேன். எனக்கு இருக்கிற உரிமை எவனுக்கு இருக்காது. ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு. ஐயா பயில்வான் ரங்கநாதன் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம், ஒரு கணக்கு எடுத்தோம். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும்போது அதில் முதலிடத்தில் சீமான். இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார், அதுலேயும் சீமான். ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறல? இப்போ நம்ம ஒன்று கேட்போம், இந்த 3 கட்சியும் கேட்போம். திமுக அதிமுக
பாரதிய ஜனதா, இந்த கட்சிகளை கேட்போம். நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை, மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்து திட்டங்களை சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாராக இருக்கீல்ல? தம்பி உதயநிதி வருவார், எப்படி முதலமைச்சரான பற்றியில் மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷாவை கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலாவை கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலேயே குறிய இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன் அவர் ஒரு பெரியவரை அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவார்னு படுக்க உனக்கு ஆசையாக இருந்தால் எங்கே போய் படுப்பா, பெரிய மனுஷங்க விளையாட்டு, இதில் எது குறுக்க ஒரு கோடி வேற ஆகுன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த பாரு, முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யார்? எங்கள் ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. அப்போ இந்தியாவை ஆண்டது யார்? காங்கிரஸ். அப்போ அந்த ஆட்சியில் கூட இருந்தது யார்? திமுக. எங்கள் ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும்போது, அடிக்கல் நாட்டும்போது கூட திமுக போச்சா போகலையா? போச்சு. வச்சது யார் கல்லை? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னே வைக்கிறாரு. இது எப்படி தெரியுமில்ல? மரம் நடு விழா, அரசு விழா. அந்த விழாவில் அமைச்சர் வந்துட்டார், நடனம் மரத்தை நடங்கும்போது இந்த இடத்துல நடப்போகும்போது அங்கே கூட இருந்த அதிகாரிகள், ஐயா வேணாம் இங்கே நடுவோம். ஏன் 15 வருஷமாக அங்கே தான் ஏன் நட்டுக்கிட்டு இருக்கான்? உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அதே இடத்துல நடுவாங்க. அது வளருதா வளரலையா? நம்ம ஆளுக்கு எப்படின்னு பாரு. அம்மையார் ஜெயலலிதா 69வது பிறந்த நாளைக்கு 69 லட்சம் மரக்கண்டுகளை நடுவது அப்படின்னு ஒரு கண்டு நடலை. முழு பக்கத்தால் மரமாக போட்டு 69 லட்சம் மரம்னு போட்டுவிட்றோம். தாளில் நடுவாங்க, தரையில் நடமாட்டாங்க. புரியுதா? இதுதான் இவங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்ட கல் தான் அது. அதை தூக்கிட்டே திரா. இப்படி பாருங்க, முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார். முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்கள் தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையாக போட்டார். அவர் என்ன பண்ணார்? பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை உருவாக்கிய கட்சி. அவருக்கு கோட்பாடு, கொள்கை இருந்து ஒரு கெடுவாய்ப்பு தமிழ் பேரினத்திற்கு. இவர்களைப் போல 10 ஆண்டு 15 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பு அந்த மகனுக்கு இருந்திருந்தால் இந்த நாடு எவ்வளவோ உயரத்திற்கு வளர்ந்திருக்கும். ஒரு கெடுவாய்ப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு 49 தொடங்கி 67 ஆட்சியை பிடிச்சி 1.5 ஆண்டுகளை இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொடுந்துயரம். ஐயா பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில் ஒரே ஒரு அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வருது, பொதுப்பணித்துறை அமைச்சர் மேலே. யாராருக்கும் நீ நினைக்கிற? தி சேம் பிளட். அண்ணா இறந்துட்டாரு, யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்ததோ அவர் கையிலேயே நாடும் அதிகாரம் போயிடுச்சு, நாடு நாசமாக போயிடுச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளோதான் நடந்தது டாக்டர், இவ்வளோதான். இது என்ன பண்ணுவே நீ? கொடுமது. அண்ணா வரைக்கும் சரியாக இருந்தது. மதுவை விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம் என்று தூக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெயை விழுந்து விழுந்து நக்கி கொண்டிருப்பவர்கள் அந்த பெருமகனார் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான். கொடுமை. ஒரு அமைச்சர், நிதியமைச்சர் படிக்கிறாருங்க சட்டசபையில், 45,000 கோடிக்கு விற்கிற டாஸ்மார்க்கை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டியுள்ளோம் அப்படின்னு. எப்படி? 40,000 பேரை தாலி எடுத்துருக்கோம், அதான் 50,000 பேரை ஆக்கிறதுக்கே முயற்சிக்கிறோம். என்ன பொருளாதார மேதைகள் வல்லுநர்கள் கூடிய திட்டம்? பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. வாங்க ஓடி ஆவின் பால் விற்கிறாய். எங்க பதில் எங்க? எத்தனை முறை கேட்கிறேன். மாட்டு பால் விற்கிற அரசு மாடங்க. ஒரு காலம் வரும், நான் மாடு வளர்ப்பேன், அரசு பணி. ஆடு வளர்ப்பேன், அரசு பணி. மீன் பிடிப்பேன், நானே பிடிப்பேன். என்னை எவன் தொடரான்னு பார்க்குறேன் சிங்களன். நான் மீன்பிடி அந்த வேலையை அரசு பணியாக மாற்றி என் மக்களுக்கு நானே படகு நான் வாங்கி கொடுப்பேன். 1 கோடியா, இந்த இது 2 கோடி வருதா, 3 கோடியா, போ மீனை பிடிச்சி. நீ என்ன சம்பளத்தை வாங்கிக்கலாம், என்ன வேணும் போ, நீ போ. மீன் பிடிக்கிற சந்தை வாழ்விடத்தில் கட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி தூக்கி அங்கே கொண்டு போ, இங்கே போ, சீட்டிங் கொண்டே வருவேன். ஏன்? என் 4வது தாய்க்குடி பறந்தவர்கள்
நீ மீன் பிடிக்கிறனால காரண பெயர் மீனவங்கிற. அவன் குடிப்பெயர் பரதவன். ஆதி குடி நான் குறவன், 2வது குடி நான் கோன், 3வது குடி நான் வேளாளர், 4வது குடி பரதவர். இதான் என் தாய்க்குடி. இதில் தான்டா உலகம். போய் இன்னொன்று கேட்டு பார்த்துக்க, ஆய்வு செஞ்சு பார்த்துக்க. எல்லா பயிலும் எங்கள்லேருந்து வந்தவன் தான். நான் வேளாண்மை எப்படி அரசு பணியாக மாற்றுவேனோ அப்படி மீன்பிடித்தலையும் அரசு பணியாக மாற்றிடுவேன். நானே மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, நெய்தல் அங்காடின்னு போட்டு கடையை போட்டு நானே விற்பேன். படித்தவர்களுக்கு வேலை. நீ இந்த ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் போடுறீல, அது மாதிரி. தம்பி சொல்லுங்கம்மா, வணக்கம், நெய்தல் அங்காடி. அம்மா அது சொல்லுங்கம்மா. அப்போ நல்ல அழகாக நல்ல மீனுமா, 1.5 கிலோப்பா, விருந்தாளி. சரிங்கம்மா, முகவரி சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. வெட்டி அழகாக அப்படி எங்கால் போட்டு அழகாக கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவான். யாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்ன மோடி எப்படி கொடுப்பீங்க? உன்ட்ட ஃப்ளைட்டில் சொந்தமாக அதில் வேலை செஞ்சுருப்பான். தொடர் வண்டி இருந்துச்சு, அதையும் கொடுத்துட்ட. எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எப்படி? இப்போ இராணுவ வீரன்லாம் நம்மால் நினச்சிட்டு இருக்கியா கவர்மெண்ட்டுன்னு? 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். துப்பாக்கி யார்கிட்ட வாங்கினேன்? பீரங்கி யார்கிட்ட வாங்கினேன்? ரபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸ்கிட்ட, பீரங்கி இஸ்ரேல்கிட்ட, துப்பாக்கி ரஷ்யாட்ட. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா வாங்கி யாரோட சண்டை ஓட்டி என்னை காப்பாற்ற போகிற? பேச மாட்டேற? கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் தேர்தல் நேரத்தில் அப்படி வீரமாக பேசுகிற நீங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் 11 மாவட்டங்களுக்கு, சிரிக்காத, 11 மாவட்டத்திற்கு மேலே பல மலைகளுக்கு பேர் வச்சு, சீனாவில் பேர் வச்சு 30 இடத்துக்கு மேலே அவன் போர்டு வச்சுட்டு போயிட்டான், பலகை வச்சுட்டு போயிட்டான். சீனா அருணாச்சல பிரதேசத்துலேருந்து சீனாவுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கும் பாஸ்போர்ட் விசா தேவையில்லை. ஓ நாடு அருணாச்சலம், ஏன் நாடு வான்ட்டான். ஏன் அந்த வாய்ஸ் ஒன்றுங்கானா? ஏன் அமைதியாக இருக்கிய? ஆசாத் காஷ்மீரை மீட்போம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், அருணாச்சல பிரதேசத்தை ஒரு தடவை சொல்லுங்களேன். ஏன்? உண்மையிலே இராணுவம் வச்சிருக்காங்க. நீ ஆள் இப்படி யோசிச்சு பாரு. இந்திய இராணுவ வீரன் எல்லையில் கழுத்தறுத்து கொலை செய்தி வந்ததில்ல? அப்போ அம்மா சுஷ்மா சுவராஜ் பாதுகாப்புத்துறை அமைச்சர். கழுத்தறுத்து எப்படி கொண்டா? எங்கால கையில் தான் துப்பாக்கி இருக்கும்ல, ஏன் சுடலை? துப்பாக்கி இருந்தது, ஒரு பெட்டி இருந்தது, அதில் தோட்டா இல்லை. அவன் அது எதிரி வந்தான், எதிர்வினை தாக்குதல் இல்லாமல் சும்மா நின்று துப்பாக்கி வச்சு எதுக்கடா ஒரு தோட்டா வீணாக்கணும்னு கத்தி வச்சு கழுத்தறுத்து போட்டு போயிட்டான். எவனாவது மறுத்துறா? இப்படியே நான் இறங்கி அரணையூருக்கு போயிடுறேன் சொல்லிருப்பா. யதார்த்தத்தை புரிஞ்சுக்க, இதுதான் உண்மை. இந்த நாட்டை காக்கணும், நாட்டு மக்களை பாதுகாக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாமளே வலிமை மிக்க அரசியலாக மாறிடணும். மாசத்தும் சொல்றாமார், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்றான். அப்ப மக்களுக்கான படையாக நீ மாறு. கருவி ஏந்தாத கருத்தியல் புரட்சி படை, ஆயுதம் ஏந்தாத அறிவாயுதம் ஏந்திய படை, சீருடை அணியாது துப்பாக்கி தூக்காத மக்கள் இராணுவமாக தமிழ் தேசியன மக்கள் மாறணும். இல்லைன்னா முடிஞ்சிடும். 1.5 கோடி இந்தியன், மறுபடி பிஜேபி இருந்தால் 1.5 கோடி இந்தியன், 3 கோடி. நாங்கள் வன்னியர் பெரிய சாதி, கவுண்டர் பெரிய சாதி, தேவர் பெரிய சாதினா அவன் தூக்கி போட்டு ஒரே மீதியாக மீச்சு போயிட்டே இருப்பான். 3 கோடி பேர் வந்து விட்டால் அவன் இடத்திலே அவனுக்கு வாழ்க்கையை கொடு, வாழ இடம் கொடு, அவனுக்கு வேலை கொடு. ஆனால் வாக்குரிமை கொடுத்தாய், அரசியல் அவன்கிட்ட போகும், அதிகாரம் அவன்கிட்ட போகும், நீ நிலமற்ற அடிமையாவாய், அடித்து விரட்டப்படுவாய். இது நடக்கும். உலகங்கள் இதான் நடந்திருக்கு, ஈழத்தில் நமக்கு நடந்திருக்கு, நாளைக்கு இங்கே நடக்கும். எச்சரிச்சுக்க. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை விட்டு. நான் வந்து இந்த ஊர் எல்லையில் நின்று ஐயனார் மாதிரி பெரிய அருவாளோட நின்று என் மண்ணை மக்களை பாதுகாப்பேன் என்கிற நம்பிக்கை இருந்தால் என் தலைவன் பிரபாகரன் இருக்கிற வரை சீனா உள்ள வந்தானா? யாராவது சொல்லு, வந்தானா இலங்கைக்குள்ள? அப்போ என் மீனவனை தொட்டானா சிங்களன்? இல்லை. அப்போ எல்லை சாமி மாதிரி இருந்து காத்தவன்டா என் தலைவன் பிரபாகரன். 6000 சதுர கிலோமீட்டர் காட்டை எல்லை சாமி போல காவல்காரனாக இருந்து காத்தவன்டா எங்கள் ஐயா வீரப்பன். அதனால தான் அவன் வனக்காவலன், பிரபாகரன் இனக்காவலன் என்று நாங்கள் அழைப்பதற்கு காரணம் தான். அப்படி உங்கள் மகன் இந்த நிலத்தை, நிலத்தின் வளத்தை, மண்ணை, மக்களின் நலத்தை காப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால்
உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். தென் சென்னையிலே போட்டியிடுகிற அன்பு தாய் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு முனைவர், கல்லூரி பேராசிரியர். கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே எங்கள் அம்மாவை தான் நான் வேட்பாளராக நிறுத்தினேன். பணி ஓய்வு கிடைக்கல. பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்போ நிறுத்திருக்கேன். அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். ஆகச்சிறந்த அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க துடிக்கிற பெருமகளுக்கு நீங்கள் கொடுங்கள். அடுத்து என் தம்பி மத்திய சென்னையில் நிற்கிற கார்த்திகை மருத்துவர், சிறந்த ஆற்றலாளன், திறன்மிக்க இளைஞன். அவனுக்கு இதே மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னோயே, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய. ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரித வச்சு நிற்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறையே. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் எங்க ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் உயிருக்கினிய உறவுகளே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.